புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலக கட்டிடத்தில் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்க கவுண்டர்கள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. இதனை நகராட்சி ஆணையர் கந்தசாமி திறந்து வைத்து சான்றிதழ்கள் வழங்கும் பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து நகராட்சி ஆணையர் கூறுகையில், இந்த கவுண்டர் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரையிலும் செயல்படும் என்றும், இங்கு பிறப்பு இறப்பு சான்றிதழை ஒரு பிரதிக்கு ரூபாய் 5 செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே பதிவு செய்தவர்கள்தான் சான்றிதழ் பெற முடியும் என்றும், புதிதாக பதிவு செய்ய வேண்டும் என்றால் முதலியார்பேட்டை அலுவலகத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். புதுவை கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான நோயாளிகள் வருகின்றனர். அவர்களுக்கு நீரிழிவு, இதயம் சம்பந்தப்பட்ட நீண்டகால நோய்களுக்கான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு மருந்து மாத்திரை வழங்க 6 கவுண்டர்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பிப்ரவரி 19ஆம் தேதி மருந்து மாத்திரைகள் வாங்க ஏராளமானவர்கள் வந்திருந்தனர். அவர்கள் நீண்ட வரிசையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து மருந்துகளை வாங்கிச் சென்றனர். ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாதவர்கள் நீண்ட நேரம் மருந்து வாங்க நிற்பதால் அவர்களது உடல்நிலை மேலும் பாதிக்கப்படும் நிலை உள்ளது. எனவே மருந்து மாத்திரை வழங்க கூடுதல் கவுண்டர்களை திறக்க வேண்டும் என்று நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பான்சியோனா அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி கட்டிடத்தில் மதிய நேரங்களில் கல்வே காலேஜ் அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி நடைபெற்று வருகிறது. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பது இல்லை என்று 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளியின் வாயில் பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அப்பள்ளிக்கு சென்று மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகளை சந்தித்து மாணவர்கள் சுதந்திரமாக படிப்பதற்கு ஏதுவாக ஆசிரியர் நியமித்து மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கொடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அப்பொழுது மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் உடன் இருந்தனர். பசங்க உட்காந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் இருந்துருக்கீங்க, ஒரு மாதத்துக்கோசம் நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்கூலை முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல மாதிரியாக எக்ஸாம்லாம் நடத்திட்டு அவங்க பிள்ளைங்களுக்கும் ஆசிரியருக்கும் எப்போ வேணாலும் வருவாங்க. போலீஸார் மாதிரி நாங்கள் எங்கே மாற்றி போயிடுவோம். போலீஸார் தான் செய்யலாம். ஏன்னா போலீஸாருங்க தான் வந்து அது எது வேணாலும் போகலாம், கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் நம்ம புதுவை மாநிலத்தில் மற்றொரு பிராந்தியமான மாஹேவில் வருகின்ற 23ஆம் தேதி வரை நடைபெறும் 18வது மலர் கண்காட்சி துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மலர் கண்காட்சியினை துவக்கி வைத்து பார்வையிட்டார். கண்காட்சியில் தொடக்க விழாவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உடையணிந்த குழந்தைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர். அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மலர் கண்காட்சி விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பிரேம்பாத், அரசு செயலாளர் மற்றும் கூட்டுறவு பதிவாளர்கள், மாஹே மண்டல நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் முகமது தாஜிதீன் 9 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கான வீரக்கதை 4.0 பிரிவில் தேர்வு செய்யப்பட்டு புதுடெல்லிக்கு அழைத்து மத்திய பாதுகாப்பு அமைச்சரால் பதக்கம், சான்றிதழ் மற்றும் ரூபாய் 10,000 ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மேலும் குடியரசு தின விழாவில் தனது பெற்றோருடன் பங்கேற்று அணிவகுப்பினை பார்வையிட்டார். புதுச்சேரி அரசு கல்வித்துறைக்கும் பயிலும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்த அவரை பாராட்டும் விதமாக சிறப்பு நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது. விழாவில் பட்டதாரி ஆசிரியர் அமரேந்திரன் வரவேற்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் முன்னிலை வகித்தார். பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கி 10ஆம் வகுப்பு மாணவன் முகமது தாஜீனை பாராட்டி சால்வை மற்றும்
பதக்கம் அணிவித்து சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசினை வழங்கினர். மாணவனின் பெற்றோரும் விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் விரிவுரையாளர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவனை வாழ்த்தி பேசினர். இந்நிகழ்ச்சியினை விரிவுரையாளர் வேல் முருகன் தொகுத்து வழங்கினார். பட்டதாரி ஆசிரியை செந்தில்குமாரி நன்றி கூறினார். அஞ்சலை அம்மாள் 64வது நினைவு தினம் புதுச்சேரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சினிமா திரைப்பட நடிகர் சவுந்தரராஜா கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் சேவை செய்ய தொடங்கப்பட்டதுதான் தமிழக வெற்றி கழகம் என்றும், பல்வேறு சமூக நல பணிகளை செய்யும் பொழுது நமக்கு பல்வேறு தரப்பினர் இடையூறுகள் ஏற்படுத்துவார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தனது பணியினை செய்து கொண்டே இருக்க வேண்டும். புதுச்சேரி தமிழகம் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் பங்கேற்கும் அளவிற்கு விஜய் வருவார். எனவே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் 234 தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். நிறைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க தளபதி அண்ணனுக்காக. அப்போ எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் ரொம்ப ரொம்ப மெனக்கிட்டு ஒவ்வொரு மெம்பருக்கும் யார் உழைச்சாங்க அவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுக்குன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அதிகபட்சம் 15 நாள் இந்த மாவட்ட செயலாளர் மற்ற நிர்வாகிகள்லாம் போட்டு முடிச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இந்தியா முழுக்கவே தமிழக வெற்றி கழகத்தை பெருசாக பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. அவங்க தலைவர் ஒரு சின்ன ட்விட்டு போட்டாலே வித்தின் செகண்ட் பயங்கரமாக ரீச் ஆகுது. உலக மக்களிடையே இந்த கட்சியோட வளர்ச்சி பெருசாக இருக்குது. நேற்று ஒரு சர்வே ரிப்போர்ட் பார்த்தேன். ட்விட்டரில் நம்ம தமிழக வெற்றி கழகமும் தலைவர் விஜயும் சொன்னாலே 80 லட்சம் பேர் அதை ஆக்டிவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு புதுச்சேரி துணை பொதுச் செயலாளர் தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாபானன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்திற்கு என்று பண்டைய வரலாறு, அகழ்வாய்வு, கலாச்சாரம், பண்பாடுகளை உள்ளடக்கிய பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும், தமிழ் வழி கல்வியினை கட்டாயமாக்க வேண்டும், தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசு சார்பு நிறுவனம் மற்றும் தனியார் துறைகளில் முன்னுரிமை என்பதை சட்டமாக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் உரிமை இயக்க பொருளாளர் சுகுமாரன், தமிழ் உரிமை இயக்க பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், பாலசுப்ரமணியன், யாகத் அலி, செல்வம், வேல்சாமி, கபிலன், இனாமுல் ஹசன், ராசு, அருள், சிபிஎம் செயலாளர் சலீம், சிபிஎம் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், கழக தலைவர் வீரமணி, அழகர், தீனா மற்றும் தமிழ் உரிமை இயக்க தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முற்றிலுமாக கைவிடு, புதுவை கைவிடு, புதுவை அரசு, என்ஆர் அரசு உறுதிப்படுத்து, தமிழ் வழி முன்னுரிமை வழங்கிட சட்டம் இயற்றி உறுதிப்படுத்து, என்ஆர் அரசே, புதுவை அரசே, புதுவை மண்ணுக்கு பொருந்தாத புதிய கல்வி கொள்கையினை நடைமுறைப்படுத்தாதே. தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு புதுச்சேரி மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் ஏற்பாட்டின் பேரில் உடந்தைக்கீரைப்பாளையத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள், இனிப்புகள் மற்றும் பெண்களுக்கு இலவச சேலை வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் மற்றும் கிழக்கு மாநில செயலாளர் முருகன், கிழக்கு மாநில தலைவர் ரகுபதி, கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி, கடலூர் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் உமா, புதுச்சேரி மாநில கிழக்கு இளைஞர் அணி செயலாளர் மாணிக்கராஜ், ராஜ்பவன் தொகுதி கோடீஸ்வரன், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப், தேங்காய்த்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பாரிவாத்தியார், உடந்தைக்கீரைப்பாளையம் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் குணசேகரன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்க நிர்வாகிகள் துரைசாமி, சிவனேசன், முத்துகிருஷ்ணன்,
சசிபாலன், ஆனந்தன், ராமநாதன் மற்றும் பெண்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டது. அன்று முதல் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து குரல் ஒப்பிப்பது வழக்கம். திருக்குறளை மாணவர் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் இந்த நிகழ்வை தமிழ்ச்சங்கத்தினர் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் 62வது மாதமாக 20ஆம் தேதி என்பதால் சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் டிஐஜி சத்யசுந்தரம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, செயலாளர் சீனு மோகன்தாஸ் மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அவர் 2 திருக்குறளை ஒப்புவித்து திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிஐஜி சத்யசுந்தரம், உலகத்தில் எல்லா உண்மைகளையும் அடங்கிய பொக்கிஷமாக திருக்குறள் விளங்குகிறது. தமிழ் சமுதாயம் எம்மதமும் சம்மதம் என்று கூறப்படுவது திருக்குறள் காலத்தில் இருந்து நிகழ்கின்றது என தெரிவித்தார். பள்ளிகளில் பாலியல் சீண்டலை தடுக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும், வரும் 24ஆம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் புகார் பெட்டி வைக்கும் நிகழ்ச்சியினை துணைநிலை ஆளுநர் துவக்கி வைக்க இருக்கிறார் என்று தெரிவித்தார். மேலும் பள்ளிகள் முன்பு சமூக விரோத நபர்களை கண்காணிக்க அனைத்து பள்ளிகள் முன்பு காவல்துறையினர் நிறுத்தப்படுவார்கள் என்றும், தவறு செய்பவர்களை மறைக்காமல் சட்டத்தில் நிறுத்துவதற்கு காவல்துறைக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். அதுக்கு நம்ம நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம பள்ளிக்கு சென்று செஞ்சு பேட் டச், குட் டச், இந்த விழிப்புணர்வு நிறைய என்ஜிஓ ப்ளஸ் நம்மகிட்டே ட்ரைனர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் கூடிய விரைவில் நம்ம 24ஆம் தேதி நம்மளுடைய மாண்புமிகு மேதகு துணைநிலை ஆளுநர் கையால் புகார் பெட்டி நம்ம எல்லா பள்ளியிலும் நம்ம அமைக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸுக்கு முன்னாடி நம்ம காவல்துறையையும் ரொட்டேஷன் பேசிஸில் போயிட்டு டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் அங்கே இருக்கிறாங்க. டிராஃபிக் சைட்லேருந்து டிராஃபிக் ரெகுலேஷனுக்கும் இருக்காங்க. அப்புறம் காவல்துறை லாண்ட் ஆர்டர் சைட்லேருந்து அவங்களும் ஏதாவது வேறு ஏதாவது சுற்றுறாங்களா அந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய நடவடிக்கைகள் பொதுவாக விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும். மற்றபடி தவறு செய்தவர்கள் யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக அதை மறைக்காமல் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவதற்கு காவல்துறைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும். கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொண்டாந்து கொடுக்கணும், மறைக்கக்கூடாது, பேசி தீர்க்கக்கூடாது. அதை முன்னாடி காவல்துறைக்கு தெரிவித்தால் சட்டப்படி அவர்களுக்கு உரிய தண்டனை என்னவோ அதை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். புதுச்சேரி தில்லை மேஸ்திரி வீதியைச் சேர்ந்தவர் சரவணன் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார். ஆன்லைன் மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆலோசனைகளை பெற்று வந்தார். கடந்த டிசம்பர் மாதம் வாட்ஸ்அப் மூலம் சரவணனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் மூலம் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்வது தொடர்பாக ஆலோசனைகளை கூறினர். தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி சரவணன் பணம் முதலீடு செய்துள்ளார். ரூபாய் 1,69,00,000 முதலீடு செய்ததில் ரூபாய் 3 கோடி லாபத்துடன் வந்துள்ளதாக தெரிவித்தார். மொத்த பணத்தை எடுக்க முயன்றபோது மொத்தம் 150 பேர் முதலீடு செய்திருப்பதாகவும், மொத்த பணம் வந்த பின்பு பிரித்து தருவதாக கூறி காலம் கடத்தி வந்துள்ளார். திடீரென மொபைல் போன் அழைப்புகளை மர்ம நபர் துண்டித்துள்ளார். அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது தொடர்பாக சரவணன் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் புகார் அளித்துள்ளார். சைபர் கிரைம் பிரிவு இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் தலைமையிலான காவல்துறையினர் மோசடி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அதில் புதுச்சேரி குரும்பாப்பேட்டை சேர்ந்த சவுந்தரராஜன் குட்வில் என்ற பெயரில் போலியான ஆன்லைன் பங்குச்சந்தை வர்த்தக இணையதள பக்கம் துவங்கி அதில் புதுச்சேரி குரும்பாப்பேட்டையைச் சேர்ந்த சுந்தரராஜன் குட்வில் என்ற பெயரில் போலியான ஆன்லைன் பங்குச்சந்தை வர்த்தக இணையதள பக்கம் துவங்கி மோசடி செய்திருப்பது தெரியவந்தது. கரூரில் பதுங்கி இருந்த சவுந்தரராஜனை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த கோகுல் உள்ளிட்ட சிலரிடம் சேர்ந்து புதுச்சேரியில் சரவணன் உட்பட 11 பேரிடம் ரூபாய் 10 கோடி வரை வசூலித்து மோசடி செய்திருப்பது தெரியவந்தது. சவுந்தரராஜன் மீது மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ரூபாய் 19 லட்சமும், பெரிய கடை காவல் நிலையத்தில் ரூபாய் 49 லட்சம் மோசடி வழக்கு நிலுவையில் உள்ளது.
சவுந்தரராஜன் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததில் முதலீடு செய்வதாக கூறி பெற்ற பணத்தை தனது உறவினர்கள் நண்பர்களுக்கு அனுப்பி நிலங்கள் வாங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சவுந்தரராஜன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சீனியர் எஸ்பி நாராஜ் சைதன்யா கூறுகையில், சவுந்தரராஜன் மோசடி செய்து பெற்ற பணத்தின் மூலம் வாங்கிய சொத்துக்கள் வழக்கில் சேர்க்கப்படும் என்றும், பல ஆண்டிற்கு முன்பு பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதாக கூறி ரூபாய் 40 கோடி வரை மோசடி செய்து கைதான குரும்பாம்பேட்டை சேர்ந்த சரவணன் என்பவரின் உதவியாளராக சவுந்தரராஜன் இருந்துள்ளார். அவரிடம் பயிற்சி பெற்று இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகராட்சி சார்பில் நகரப்பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. பாரதி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வந்த நிலையில் பாரதி வீதி, நேரு வீதி சந்திப்பு, பாரதி வீதி, கொசக்கடை சந்திப்புகளில் பொக்லைன் வாகனம் கொண்டு நகராட்சி ஊழியர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றம் செய்து வந்த நிலையில் நகராட்சி சார்பில் எந்தவித முன் அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை என்றும், கடைகளின் பல்வேறு பொருட்கள் சேதமாகும் வகையில் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையில் அமர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வெள்ளிக்கிழமை வரை தாங்களாகவே ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அனுமதி அளித்தனர். இருந்தபோதும் நகராட்சியை கண்டித்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மற்றும் பாரதி வீதியில் உள்ள அனைத்து கடைகளையும் அடைத்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். மணவெளி தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கு தலா ரூபாய் 1,00,000 வீதம், 14 லட்சம் தொடர் நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கு ரூபாய் 15,000 வீதம், ரூபாய் 2,10,000 கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 8 நபர்களுக்கு ரூபாய் 13,000 வீதம், ரூபாய் 1,04,000 என மொத்தம் ரூபாய் 17 லட்சம் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஞானசேகர், தட்சிணாமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, சிவா, மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், சக்திவேல், மணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். செயல்வழி மருத்துவ சிகிச்சை புதுச்சேரி சங்கம் சார்பில் ஒருநாள் கருத்தரங்கம் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. செயல்வழி மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் இளவழகன் அனைவரையும் வரவேற்றார். இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கை திறந்து வைத்தார். தொடர்ந்து சிறப்புரையாற்றிய சட்டப்பேரவைத் தலைவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயல்வழி மருத்துவம் சிகிச்சை மூலம் மறுபிறவி எடுக்க வைத்து அவர்கள் வாழ்வில் ஒளி வீச வைக்கிறார்கள் என்று கூறினார். ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தை நல மருத்துவர் ஐயப்பன், மனநல மருத்துவர் சத்தியமூர்த்தி மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் சரவணன், நரம்பியல் சிறப்பு மருத்துவர் தனசேகர், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ நிபுணர் அகல்யா, கந்தவேல், செயல்வழி மருத்துவர் சசிதர் ராவ், பேராசிரியர் ரமேஷ் பாபு, உளவியல் நிபுணர் ஜெனிஃபர் ஜோஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயிற்சி முறை விளக்கங்களை அளித்தனர். இந்த ஒருநாள் கருத்தரங்கில் புதுச்சேரி மற்றும் கடலூர், சிதம்பரம், வேப்பூர், பன்ருட்டி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சங்க உறுப்பினர்கள் புண்ணியமூர்த்தி, காவியா, நிவர்த்தியா மற்றும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக செயல்வழி மருத்துவ சங்க தலைவர் மருத்துவர் இளவழகன் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். செயல்வழி மருத்துவர் சத்யவாணன் நன்றி உரையாற்றினார். நிறைவாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர். பிரபாகரன் அன்னை பார்வதி அம்மாவிற்கு சாரம் அவைத்திடலில் மலர் வணக்கம் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வை மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பிரவீனா சித்ரா முன்னெடுத்தார். மாநில செயலாளர் தேவிகா ஒருங்கிணைக்க மாநில தலைவர் ஞானப்பிரகாசம், துணைத் தலைவர் கௌரி, மாநில செயலாளர்கள் திவாகர், வேலவன், வணிகர் பாசறை செயலாளர் சசிகுமார், தொழிற்சங்க பாசறை செயலாளர் ஜெகதீஷ், வீரத்தமிழர் முன்னணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை செயலாளர் செல்வம்,
சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் மதியழகன் மற்றும் வேலு, சிவகுமார், பாலாஜி, சங்கர், செல்வம், ஆறுமுகம், ரவீந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கரிக்கலாம்பாக்கம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்மா திட்டத்தின் மூலம் தரமான முறையில் அரிசி உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் பற்றிய ஒருநாள் பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது. வேளாண் அலுவலர் தினகரன் தலைமை தாங்கினார். தொழில்நுட்ப மேலாளர் மருத்துவர் செல்வமுத்து வரவேற்புரையாற்றினார். திண்டிவனம் KVK எண்ணெய் விதை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் விஜயகீதா கலந்து கொண்டு நெற்பயிரில் உழவின் மேலாண்மை மற்றும் புதிய தொழில்நுட்ப நிலை குறித்து விவசாயிகளிடையே விளக்கி பேசினார். மேலும் இந்த பயிற்சி முகாமில் தொழில்நுட்ப நிபுணர் சுமித்ரா, மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள் அரிசி உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் பற்றிய விளக்கங்களை விவசாயிகளிடம் எடுத்துக் கூறினர். இந்த பயிற்சி முகாமில் ஏம்பலம், நத்தமேடு கிராமத்தை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணா நன்றியுரையாற்றினார். வம்பக்கீரபாளையம் தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் அரசு தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தின் சார்பாக மாணவர்களுக்கு ஓவிய போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற 20 மாணவர்களுக்கு முதல் பரிசு 200 ரூபாய், 2ஆம் பரிசு 100 ரூபாயும், சிங்காரவேலர் வாழ்க்கை வரலாறு பற்றி மேடையில் பேசிய மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு பொருட்களும், கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். விழாவிற்கு தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை, மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தின் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் மீனவம் காப்போம் செல்வா ஆகியோர் சிறப்பு ஏற்பாடுகளை செய்தனர். மீனவர் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர் வேளாங்கண்ணி பொறுப்பாசிரியை இந்துமதி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் உடனிருந்தனர். புதுவை முதலியார்பேட்டை விடுதலை நகரைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரது மனைவி ராதிகா. கணவனை பிரிந்து வாழும் ராதிகா பாரதி மில் அருகே இரவு நேர டிஃபன் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு டிஃபன் கடையினை மூடிவிட்டு வீட்டிற்கு செல்ல சாலையை கடந்துள்ளார். அப்பொழுது அந்த வழியாக வந்த கார் அவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. இதில் படுகாயம் அடைந்த ராதிகாவை அக்கம் பக்கத்தினர்கள் மீட்டு புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ராதிகா உயிரிழந்தார். காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்திய காரையும் குற்றவாளியையும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. இதனால் ராதிகாவின் 2 குழந்தைகளும் ஆதரவற்றவர்களாக தனித்து விடப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விபத்து ஏற்படுத்திய காரை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்காததால் இதனால் ஆத்திரமடைந்த விடுதலை நகரைச் சேர்ந்த மக்கள் ஒன்று சேர்ந்து கண்ணீர் அஞ்சலி பேனருடன் பாரதி மில் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் அங்கு விரைந்து வந்தனர். மறியலில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது மக்கள் சாலை இருட்டாக உள்ளது, வாகனங்கள் கட்டுக்கடங்காத வேகத்தில் செல்கிறது, விபத்து ஏற்படுத்திய வாகன ஓட்டியை உடனடியாக கண்டறிய வேண்டும் என வலியுறுத்தினர். காவல்துறையினர் 2 நாளில் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்வதாக உறுதியளித்தனர். இதனை அடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. Thank you.